காரசாரமாக சூப்பராக ஒரு ரோட் சைட் காளான் மசாலா தாங்க செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். தேவையான அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க. அதை துருவியோ அல்லது குட்டி குட்டியாக கட் பண்ணியுமே சேர்த்துக்கலாங்க. இது கூடவே காளானுமே ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த முட்டைக்கோஸை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது நல்ல கோல்டன் கலர் வர்றது வரைக்கும் ஃப்ரை பண்ணியுமே எடுத்துக்கலாம். இதை இப்போ சாப்பிட்றதுக்கே நல்ல கிறிஸ்பியாக காரசாரமாக டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இதை அப்படியே ஒரு சைடில் வச்சுக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. காளான் மசாலா நல்லா கட்டியாக கிடைக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சின்னு சைடில் வச்சுக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பல்லாரியாக குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல கோல்டன் கலரில் வரது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதுக்கப்புறமா நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்த தக்காளி ஜூஸையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கறி மசால் பவுடர் ஆட் பண்ணி நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணியுமே விட்டுக்கலாங்க. பொடியோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெட்சப் ஆட் பண்ணிக்கோங்க. இதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியுமே விட்டுக்கலாங்க. இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸையுமே சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் ஃப்ரையுமே சேர்த்துக்கலாங்க. இது ஸ்டார்டிங்கில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். போக போக இது நல்லா மசாலில் ஊறும்போது சாஃப்டாக ஆரம்பிச்சிருங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு மல்லித்தலை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃப்ளேம் ஆஃப்னோம் அப்படின்னா சூப்பரான காளான் மசாலா ரெடி ஆயிருங்க. இதை சர்வ் பண்ணும்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக குட்டியாக கட் பண்ண பல்லாரியுமே சேர்த்துக்கலாங்க. இது அந்த பல்லாரியோடு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு காளான் மசாலா பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.